நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்க வந்து காட் வந்து ப்ராமிஸ் பண்றாங்க, நீ என்னையே நம்பி இருக்க, நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க, இந்த காரியம் நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விண்ணப்ப வச்சிருக்க, அது நீ நம்பிக்கையா இருக்க, அதனால உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, நிச்சயமா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு இந்த நாள்ல கடவுள் வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. பைபிள்ல வந்து இந்த மாதிரி வந்து வெயிட்டிங் பீரியட்ல இருந்து நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதுல ஒரு 3 பேர் பார்க்கலாம். ஆபிரகாம், அன்னாள், நோவா. இந்த ஆபிரகாம் பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட காத்துட்டு இருந்தாங்க, சரிங்களா. அன்னாள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து விண்ணப்பம் பண்ணிட்ட பிறகு துக்க முகமா இல்லையா, வசனம் போட்டிருக்குங்க, அதன் பின்பு அவள் துக்க முகமா இல்லை, அவங்க அழுதாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து துக்கமாவே இல்லை. 3வது பாத்தீங்கன்னா நோவா வந்து காட் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த, அந்த மழை வரும், அந்த மழையே ஒரு பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது. ஸோ அவர் வந்து ஒரு போட் வந்து ஒரு ஆர்க் வந்து ரெடி பண்றாங்க, ஓகேங்களா. அது என்ன நம்பிக்கையோட ரெடி பண்றாங்க, கடவுள் சொல்லிட்டாரு நான் செய்வேன், ஒபீடியன்ஸ். ஸோ ஃபெய்த், ஒபீடியன்ஸ், அதுக்கப்புறம் அழுது புலம்பக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். இது 3மே நம்ம பண்ணோம் அப்படின்னா வெயிட்டிங் பீரியட்ல நிச்சயமா நமக்கு முடிவு உண்டு, நம்மளுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. God bless you all.